சொல்ல மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் அழகாக நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷகம் 13ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்கள் தேடுகிற வியாபாரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேடுகிறதை போல நீங்கள் நானும் பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டுமா? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை குழியை போல காணப்படுகிறோம். இந்த குழியிலிருந்து நம்மளால் எழும்ப முடியுமா? எழும்புகிறது கடினம் என்று நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், பரலோகத்தை நீ பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய குழி இருந்தாலும் உன்னை தூக்கி அவர் உயர்த்த முடியும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா யோசேப்பை குழியில சகோதரர்கள் தூக்கி போட்டார்கள். ஆனால் அவன் அந்த குழியை பார்க்கவில்லை, பரலோகத்தை நோக்கி பார்த்தான். அதனால்தான் இன்னைக்கு அவன் பாருங்க, அநேகருக்கு போஜனங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தேவன் அவனை கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் பரலோக ராஜ்யத்தை தேடுகிற ஒரு வியாபாரிகளைப் போல அல்ல. அந்த வியாபாரிகளை தாண்டி ஒரு வியாபாரி அந்த முத்துக்களை எவ்வளவு அழகாக தேடி அதை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விலை மதிக்க முடியாதது. அதை தாண்டி 1000 மடங்கு அந்த பரலோக ராஜ்யம். அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீ தேடிக்கொண்டு இருக்காதே. நீ பரலோகத்தை தேட தேட பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உன் கூடாரத்துக்குள் வந்து நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா பைபிள் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்கிறது. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த பூமியில நீங்கள் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்குள் நம்ம கிறிஸ்துவுடைய அன்பை உணர்த்த வேண்டும். அப்ப நம்மலாம் யாருங்க? ஒரு முத்துக்களை போல. அதுபோல நிறைய முத்துக்களை நம்ம என்ன பண்ண தேடி தேடி சேர்த்து பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை இந்த கடைசி காலத்துல சேர்த்து கொண்டு போய் தேவனிடத்தில் ஒப்படைக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் இந்த நாட்கள் நம்மை அழைத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீங்க. இந்த கடைசி காலத்துல நீங்கள் அழகாக எல்லாருக்கும் பகிரமாகவும் முத்துக்களாகவும் சொல்லிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கண்டி. வெறும் கஷ்டத்தையும் வேதனையும் துக்கத்தையும் நுகங்களையும் சுமந்தவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தையை விட்டுவிட்டு கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக, கனத்துக்குரியவர்களாக எல்லோரும் உங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக வைரங்களாக முத்துக்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்க அளவுக்கு உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நோக்கம் எல்லாம் அந்த பரலோக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் அனுகூலம் செய்வாராக. ஆமென்.